திகட சக்கர செம்முகம் ஐந்துள்ளான் தகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணியா உரை விகட சக்கர மெய்வாதம் போற்றுவோம். காணொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னாங்க, அதாவது யோக ஜாதகம் எப்படி இருக்கும், பொன்பொருள் சேர்க்கையுள்ள ஜாதகம் எப்படி இருக்கும், இந்த பூமியில் பிறந்து இறுதி காலம் வரை சுகமுடன் சுகபோகத்துடன் வாழும் ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கவி பார்க்கலாம். சுருக்கமான ஒரு பாடல். இந்த பாடலில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அதாவது அணி அணியாய் சேர்ந்து நிற்கும் கிரகங்கள் நட்பான கிரகங்களாய் சேர்ந்து விட்டால், ஒரே அணியில் உள்ள கிரகங்கள் சேர்ந்து நின்று விட்டால் அவர்களுக்கு யோகம் கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த பாடலில், இந்த கவியில். அணினா அவங்களுக்கு என்னன்னு தெரியும்னா, அதாவது சூரியனோட வர்க்க கிரகங்கள், அடுத்தது சனி வர்க்க கிரகங்கள்னு பிரிச்சிருக்காங்க. அதனுடைய விளக்கங்கள் நம்ம அப்புறமேல் பார்க்கலாம். முதல்ல இந்த பாடலில் நம்ம பார்க்கலாம். இந்த பாடலில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நட்டமா யோக செல்வம் நரகச சுபயோகம் ஓட்டமாய் வருவதற்கு உகமது கேளுமாதே கூட்டமுடம் மணி கேந்திரம் கோணமாய் நின்றாராகி சேட்டமுடையானாகி கெசமெல்லாம் ஆழ்வான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நாட்டமாக யோக செல்வம் நரகச சுபயோகம் தான். அதாவது யோகம், செல்வம், சுபயோகம், அதாவது பெரிய அந்தஸ்தில் வாழ்கிறவங்களுக்கு ஒரு நரகச சுபயோகம்னு ஒரு யோகம் இருக்குது. ஓட்டமாய் வருவதற்கு யுகம் அது கேளும், அது இதெல்லாம் தேடி வரும், உன்னை தேடியே வரும். அதுக்கு உன் ஜாதகம் எப்படி இருக்கணும்னா, கூட்டம் மணி கேந்திர திரிகோணம் அப்படின்றான். அதாவது கூட்டம் கூட்டமாய் கிரகங்கள், அணி அணியாய் கிரகங்கள் திரிகோணத்துலேயும் கேந்திரத்துலேயும் நின்றுடுச்சுன்னா எந்த ஒரு தங்க தடையும் இல்லாமல் அதனுடைய வேலையை செய்யும். சேட்டமுடையானாயி செகமெல்லாம் ஆழ்வான் மாதிரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க இந்த பாடலில். அதாவது கூட்டம் கூட்டமாய் அணி அணியாய் நட்பு கிரகங்களாய் சேர்ந்து திரிகோணத்திலையும் கேந்திரத்திலையும் நின்று விட்டால் அவர்கள் தசை வரும்பொழுது கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு பொன்னும் பொருள் சேர்க்கையும் சுபயோகத்தையும் பெறுவீங்கன்னு இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கு. நாட்டமா யோக செல்வம் நரகச சுபயோகம் ஓட்டமாய் வருவதற்கு யுகம் அது கேளுமாதே கூட்டமுடன் மணியும் கேந்திர திரிகோணம் நிற்பாராகி சேட்டமுடையானாகி எசமெல்லாம் ஆழ்வான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நமது மீண்டும் அடுத்த பாடலில் சந்திக்கலாம். நமது நேயர்கள் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பெற்று நீடூடி வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.